Good morning students. Plus 1 Max Trigonometry exercise 3.9. இதில் நம்ம இந்த 7 formulas பார்க்க போகிறோம். First formula sin formula, second one Napier formula, cos formula, projection formula, area of triangular formula, off angle formula, Heron's formula. எத்தனை இருக்கு மொத்தம்? இந்த 7 ஃபார்முலாஸும் தீரமாக இருக்குது. இதில் எதனா ஒன்று கட்டாயம் பப்ளிக்கில் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஈஸியானது தான், ஈஸியாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைன் ஃபார்முலா. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப், எல்லாத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. அதனுடைய ஃபார்முலாஸ் மனப்படம் பண்ணிடணும், ஸ்டேட்மெண்ட்டு ப்ரூஃபாக மனப்படம் பண்ணி நீ அடிக்கடி போட்டு பார்க்கணும். ஓகே. தியரம் 3.1 ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் சைன் ஆர் சைன் ஃபார்முலா. ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட். In any triangle, the lengths of the sides are proportional to the sides of the opposite angle. இப்போ ஏன்றது சைடாக இருந்தால் அந்த கேப் சிஏன்றது வந்து ஆங்கிள், மேலே இருக்கிற ஸ்மால் ஏ சைடு, கேப் சிஏ வந்து ஆங்கிள். இந்த ஆங்கிளுடைய சைன் ஃபார்முலாவுக்கு இந்த சைடானது ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இங்கே ப்ரூஃபில் கொடுத்துருக்குறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏ பை சைன் ஏ, இது ஒரு ப்ரப்போர்ஷனல், ஈக்குவல் டு இன்னொரு சைடு divided by sin of B angle equal to C by sin of C angle equal to 2R. இது எல்லாமே proportional, they are equal to 2R. இந்த R என்றது என்னன்னா circumradius, where R is the circumradius of the triangle. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் இந்த ஒன்றை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். இந்த ஸ்மால் ஏ கேப்ஸ் ஏ இதுக்கு ப்ரூவ் பண்ணாலே இந்த பிக்கும் ஓகே, சிக்கும் ஓகே. இப்போ இந்த ஒன்றை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் வரும். இந்த ஒன்றை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட நம்ம 3 விதமாக நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று என்னென்னா, ஏன்றது ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளாக இருக்கலாம், ரைட் ஆங்கிளாக இருக்கலாம், ஆப்டிஸ் ஆங்கிளாக இருக்கலாம். அதை 3 கேஸாக இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரூஃபுக்கு ஜென்ரலாக எழுதுகிறோம். த ஆங்கிள் ஏ ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் எய்தர் அக்யூட்டு ஆர் ரைட்டு ஆர் ஆப்டிஸ் ஆங்கிள். Let O be the center of the circumcircle of a triangle ABC and R is radius. இப்போ இதை கேஸாக பார்க்க போகிறோம். கேஸ் 1ல் வந்து ஏ இஸ் அக்யூட் ஆங்கிள் எடுக்கிறோம். அக்யூட் ஆங்கிள்னும் போது ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளில் ஏபிசி ட்ரையாங்கிள் போட்டோம். இந்த ஏன்ற ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள். இப்போது ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் படித்த தீரமு, இப்போ சேம் சிக்மெண்ட், இந்த சிக்மெண்ட் மேலே ஏபிசி ட்ரையாங்கிள் வந்தது. இதே செக்மெண்ட் மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த தேர்ட் ஆங்கிள்லாம் ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு ட்ரையாங்கிள் இந்த இடத்துல போட்டினாலும் அங்கே வர ஏவும் அங்கே வர ஆங்கிளும் ஏவாக தான் இருக்கும். எத்தனை இதில் நம்ம ட்ரையாங்கிள் போட்டாலும் இது எல்லாமே ஏக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இது நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படித்த தியரம். அதே தியரத்தை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பிஓவை நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஓ என்றது சென்டர். இந்த பிஓவை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு டியை மீட் பண்ண வச்சா இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் போடும்போது இந்த டின்றதுலேருந்து சிக்கு வந்து ரைட் ஆங்கிளாக போடுறோம். இப்படி ரைட் ஆங்கிள் போட்டுட்டு இந்த படத்தை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ப்ரொடியூஸ் பிஓ டு மீட் தி சர்க்கிள் அட் டி, ஆங்கிள் பிடிசி, ஆங்கிள் பிடிசி, இந்த ஆங்கிள் இந்த ஏ என்னது இந்த பிஏசிக்கு ஈக்குவல், இந்த 2 ஏவும் ஈக்குவலு. அதே நேரத்தில் அந்த சி என்ற ஆங்கிள், இந்த இடத்துல மேக் பண்ணுற சி என்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக எடுத்திருக்கோம். இந்த 90 டிகிரிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம ஏ வந்து அக்யூட் ஆங்கிளாக எடுத்துருக்கோம், அதுதான் முக்கியம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு தேவையானது சைன் ஃபார்முலா தான். சைன் ஃபார்முலா இங்கே 90 டிகிரி போட்டால் தானே நம்ம சைனோ காசோ எழுத முடியும். ட்ரிக்னாமெட்ரிக்கெலாம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் எழுத முடியும். அதனால தான் இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் போட்டிருக்கோம். இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனஸ். ஆப்போசிட் சைடில் பிடி ஃபுல்லாக இருக்குது. இந்த பிலேருந்து ஓ வரலும் ஒரு ரேடியஸு, ஓலேருந்து டி வரலும் அதே ரேடியஸ் தான். அப்போ ஹைப்போட்டெனஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா R + R 2R ஆகிடும். ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள்னு இந்த ஸ்மால் ஏ. இந்த ஸ்மால் ஏலாம் எப்படி வந்ததுன்னா ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் ஏ, ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் பி, ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் சி. ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு ஸ்மால் லெட்டர்ஸ், ஆங்கிள்லாம் வந்து உனக்கு கேப்ஸ் லெட்டர் மாதிரி. ஏவை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணி சம் போட போகிறோம். பிக்கு சிக்குலாம் கிடையாது. வெறும் ஏவை வச்சு அந்த 3 கேஸை ப்ரூவ் பண்ணால் பிசிக்கு ஓகே தான். சரி, இப்போது இங்கே வாங்க, சைன் ஃபார்முலா நம்ம எடுக்கணும். இந்த ஆங்கிளுக்கு எடுக்க போகிறோம். சைனு பிடிசி, அதுக்கு எடுத்தால் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ். ஆப்போசிட் சைடில் ஏ இருக்குது, ஹைப்போட்டெனஸில் பிடி இருக்குது. அந்த பிடி வந்து 2Rக்கு ஈக்குவல். இப்போது இந்த ஏவை இந்த 2R இங்கே எடுத்துன்னு போயிடுங்க, சைன் ஏவை கீழே எடுத்துகிட்டு வாங்க.
அப்போ 2r ஈக்குவல் டு a பை சைன் ஏ, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். a பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r. ஓகே, ஒரு லெட்டர் ஒன்று ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ப்ரூஃபை நம்ம ரைட் ஆங்கிளில் கொடுக்கணும் அண்ட் ஆப்டிஸ் ஆங்கிளில் கொடுக்கணும். அடுத்து நான் இப்போ வந்து ரைட் ஆங்கிளில் கொடுக்குறேன். ரைட் ஆங்கிள் ஓகேவா. இப்போது என்னுடைய சர்க்கிளில் நான் போடுற ட்ரையாங்கிளை இந்த மாதிரி ஆஃப் செமி சர்க்கிளில் எடுத்திருக்கேன். செமி சர்க்கிளில் உருவாகிற அந்த ஆங்கிள் ரைட் ஆங்கிளாக இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் தி தியரம் தான். அந்த தியரத்தை ஞாபகப்படுத்திக்கோ. இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் பண்ணியாச்சு. இந்த ஏக்கு ஆப்போசிட் ஸ்மால் ஏ, சிக்கு ஆப்போசிட் ஸ்மால் சி, பிக்கு ஆப்போசிட் ஸ்மால் பி எழுதியாச்சு. இங்கே ஓ மென்ஷன் ஆனதுனால இந்த சைடும் ஒரு ரேடியஸ், அந்த சைடும் ஒரு ரேடியஸ் 2r இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ O must be the side of BC on the of the triangle ABC. டைரெக்டாக இதுக்கு சொல்ல வேண்டியதான். A by sin A எதுக்கு ஈக்குவல்? A வந்து இந்த BCக்கு ஈக்குவல். அப்புறமா sin A ஆங்கிள் வந்து 90 டிகிரி, sin 90. sin 90 வேல்யூ வந்து 1. இப்போது A by sin A ஈக்குவல் டு 2r. ஆல்ரெடி அப்படியே ப்ரூவ் ஆயிடுச்சு. ரைட் ஆங்கிள் முடிஞ்சிச்சு ஈஸியாக. நெக்ஸ்ட்டு ஆப்டிஸ் ஆங்கிளும் ஈஸி தான். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் செமி சர்க்கிள் கிடையாது. அந்த செமி சர்க்கிளுக்கும் மேலே ஒரு சிக்மெண்ட்டாக இந்த பிசியை ட்ரா பண்ணிட்டா இப்படி நம்ம ஒரு ஆங்கிள் போடும்போது இது ஆப்டிஸாக அமையும். விரிகோன்னு சொல்லுவாங்க பாரு, அபோவ் 90, அதுதான் ஆப்டிஸ் ஆங்கிள். இந்த இடத்துல ஏ அமைஞ்சு போச்சு. ஏக்கு ஆப்போசிட் ஸ்மால் ஏ, பிக்கு ஆப்போசிட் ஸ்மால் பி, சிக்கு ஆப்போசிட்டு ஸ்மால் சி மென்ஷன் பண்ணியாச்சு. அந்த கேஸ் 1 மாதிரி இங்கேயும் எனக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் தேவைப்படுது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுக்காக இன்னொரு ட்ரையாங்கிள் நான் ஃபார்ம் பண்ணுறேன். பிடிசி. சி வந்து 90 டிகிரியில் போய் மீட் பண்ணுற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஆப்டிஸ் ஆங்கிளில் ஏவா இருந்தால் இந்த இடத்துல 180 மைனஸ் ஏ சொல்லுவோம். ஏன்னா இதை அப்படியே நீ பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிக் குவாட்ரேட்டில் தெரியும். இந்த சைக்ளிக் குவாட்ரேட்டில் ரெண்டு சைடு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு 180. இது ஏவா இருந்தால் இது 180 மைனஸ் ஏ, 180லேருந்து கடிச்ச ஆங்கிளாக தான் இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். ப்ரொடியூஸ் பிஓ டு மீட் தி சர்க்கிள் அட் டி. இந்த பிஓவை டியில், இந்த பிஓவை டியில் மீட் பண்ணுற மாதிரி வரைஞ்சி ஒரு ட்ரையாங்கிள் எனக்கு வந்துச்சு. இந்த ட்ரையாங்கிளில் எது 180னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் 180. இந்த ஆங்கிளை குறிக்கிறதுக்கு மேலே இந்த ஆங்கிளை குறிக்கிறது நான் பிடிசி. ரெண்டுத்தினுடைய ஆடிங் உனக்கு 180. இப்போது எனக்கு தேவை பிடிசி. அதை வச்சுன்னா 180, இந்த ப்ளஸ் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ். இந்த பிஏசி வந்து ஆங்கிள் ஏவை குறிக்குது. அம்மா இந்த பிசிடி பாரு, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிலாம் எடுத்திருக்கோம். அதை 90 டிகிரி. இப்போது நான் சைன் ஃபார்முலா எடுக்கிறேன். சைன் பிடிசி எடுக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் சைன் ஃபார்முலா எடுக்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு ஏ வந்து ஆப்போசிட் சைடு, ஹைப்போடெனஸ் வந்து இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஆகிற இங்கே. அந்த கேஸ் 1 மாதிரியே தான். ஆப்போசிட் சைடு ஏ வந்துச்சு, ஹைப்போடெனஸ் வந்து 2r ஆயிடுச்சு. அதுதான் இங்கே போயிருக்கும். பிசி பை பிடி போட்டுக்கிறோம், ஏ பை 2r போட்டுச்சு. இந்த பிடிசி மட்டும் எனக்கு 180 மைனஸ் ஏ கிடைக்குது. இப்போ பாரு, சைனோட 180 சேர்ந்துச்சுன்னா சைன் அப்படியே வரும் ஏ. இது எந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர், அதனால சைனுக்கு பாசிட்டிவ் தான். அப்போ பாசிட்டிவ் தான் இங்கே. சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை 2r. இப்போ ஏ இந்த 2r அங்கே மல்டிப்ளைல போது சைன் ஏ கீழே வந்தது. அப்போ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r. இந்த 3 இடத்துலையும் நம்ம ஏ வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். இதே தான் பிக்கும், இதே தான் சிக்கும். அதெல்லாம் போட தேவையில்லை. வெறும் இந்த ஏக்கு ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா?